ஹாய் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காடை வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அந்த காடை வந்துட்டு வன்னிக்கா வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ அதை வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்குறோம். ஸோ இதில் வந்துட்டு 4 ஆண் காடை 2 பெண் காடை இருக்குது. எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க. ஏய் கையை கடிக்காதா? ஏய் நீ அவனுக்கு கொடு. பாத்தீங்கன்னா பன்னி மட்டன் நீ பின்னாடி அப்பா பின்னாடி அந்த கோழிக்கு 2 வேணுமா கட்டு அவர்கிட்ட. ஸோ பாருங்கள் இப்போ நம்ம என்ன நடக்குதுன்னா காடைக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். காடைக்கு இவ்வளோ பெரிய கூண்டு ஒன்று ரெடி பண்ணியாச்சு ஃபைனலாக. இதை போய் கொடுங்க. நான் பெருசு வேண்டாம், பெருசு காடைக்கு வேணும். இதை எடுத்துகிட்டு போ நான் திரும்ப ஊற்றி தரேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து மாவு, பால்வாடிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாவு கொடுத்தா அவ்வளோ அருமையாக சாப்பிடும். ஏன்னா மாவு ஊட்டச்சத்தாக கொடுத்தாதான் அது போடுற முட்டை வந்துட்டு ஊட்டச்சத்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது அடுத்த வீடியோ வந்து அது முட்டை எப்படி போட போகுது என்ன யாது முட்டைகள்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பாய். அப்போ நீ போய் கொடுப்போம். ஏதாவது சொல்லு வியூவர்ஸ்க்கு. அங்கே பார்த்து சொல்லு அம்மா பார்த்து. அப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நாங்க கோழி வச்சிருக்கிறோம். பாருங்க 2 கோழி வாங்கி வச்சிருக்கிறோம். கோழிக்கு இந்த சாப்பாடு கொடுக்கலாம். கோழி நல்லா சாப்பிடும். டான்ஸ் வா வாங்கிக்கிட்டான். நீ சொல்லு. சரி போதுமா. கத்திரிக்காய் காய்ஸ் யாரும் பயந்துடாதீங்க. ஏன் திடீர்னு பேச்சு